திருச்சிற்றம்பலம். ஆணவமலம் கன்மமலம் என்னும் நோயைத் தீர்த்து சிவத்தை அடைவித்தற்கு தூல சூக்கும உடம்புகள் மருந்தாக இறைவனால் தரப்படும் எனக் கூறுகின்றது சிவஞான சித்தியார் திருவிருத்தம். அரண் விதி அருளது என்றே அறைந்தன அதுவும் முன்னே தரை நரகரும் துறக்கம் தனு கரணாதியெல்லாம் வருவதும் செய்த நாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து பரகதி அதுவும் தந்து பாதபங்கயமும் சூட்டும் என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம். அதுவும் அரண்விதி என்று அருளதே என்று முன்னே அறைந்தனன் எனவும் இம்மருந்தால் அநாதி மலங்கள் தீர்த்து எனவும் இதனை கூட்டிக் கொள்ள வேண்டும். இதற்குரிய பொழிப்புரை: மேற்கூறிய அவ்விருவகை பிரபஞ்சங்களும் ஆன்மா சிவத்தினை அடைவதற்கு ஏதுவாகிய பக்குவ காலம் பொருந்ததற்கு இப்பெத்த காலத்து உளவாதல் எவ்வாறு எனின், இறைவன் லயம் போகம் அதிகாரம் என்னும் அவத்தைகளினின்று செய்யும் செய்தியால் உளவாம். அவ்வாறு செய்தலும் உயிர்களிடத்து வைத்த கருணையே ஆகும். ஆதலால் பூமி நரக சுவர்க முதலியவற்றில் சென்று அவற்றிற்குரிய பயனை அனுபவித்தற்கு ஏதுவாகிய தனு கரணாதிகளை உளவாகச் செய்து அத்தனு கரணாதிகளாகிய மருந்துகளினால் அநாதியாகிய மலகன்மங்கள் என்னும் நோய்களை தீர்த்து பரஞானத்தை விளக்கி சிவானந்த பெரும்பேறு அவ்விறைவனால் தரப்படும். கதி என்பது ஞானத்தினை உணர்த்தல். வடமொழி மதம். முன்னே அறைந்தனன் என்றதனால் இருவினைக்கு ஏற்ப ஐந்தொழில் பட்டு செல்லுதற்கு தலைவனாதல் கடப்படும் இயல்பெல்லாம் இவ்வதிகரணத்தின் கண்ணே கூறற்பாலன. ஆயினும் ஒவ்வோர் இயைபு பற்றி இருவினையை கூறும் இரண்டாம் அதிகரணத்தில் ஆண்டாண்டு ஒருங்கு வைத்து ஓதப்பட்டு அவையெல்லாம் இவ்வதிகரணத்து கொண்டு வந்து உரைத்து கொள்க என்பதுவும் ஆயிற்று. இயைபாவது கன்மமும் சடம் ஆதலானும் அதனைச் செய்த உயிர்கள் சிற்றறிவுடையன ஆதலானும் தாமே கூடமாட்டா ஆதலின் கூட்டுவித்தற்கு அவ்விரண்டின் வேறாய தலைவன் வேண்டப்படும் என்பது. மாயா காரியங்களெல்லாம் சிவத்தினை சார்தற் பொருட்டாம் என மேலைச் செய்யுளில் கூறியது எவ்வாறு பொருந்தும் என்னும் ஆசங்கையை நீக்குதல் பொருட்டு இச்செய்யுளில் அநாதி மலங்களை தனு கரணாதிகளாகிய மருந்தால் தீர்த்து பரகதி அதுவும் தந்து பாதபங்கயமும் சூட்டும் என்றார். இதனால் மலங்களை நீக்கும் முகத்தால் தனு கரணாதிகள் சிவத்தினை சார்தற் பொருட்டாம் என்றவாறு ஆயிற்று. அறைந்தனன் என்ற இடத்து ஈறு அறைந்தேன் என்னும் பொருள்பட தன்மைக்கண் வந்தது. இலனென்று தீயவை செய்யற்க என்றார் போல கரணாதிகளை மருந்தாக உருவகம் செய்து மலங்களை நோயாக உருவகம் செய்யாமையின் இது ஏகதேச உருவகம். மேல் நடுவது செய்யுளில் இன்ப துன்பங்களை மருந்து என கூறி இவ்விடத்து தனுகரணாதிகள் மருந்து என்றல் மலைவாகாதோ எனின், ஆகாது. என்னை நோயை தீர்வதற்கு ஏதுவாயினையெல்லாம் மருந்து எனப்படும் ஆகலின் என்க. இதனை உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் மார்க்கூற்றே மருந்து என்னும் திருக்குறளால் அறிக. இச்செய்யுளால் மருத்துவனுக்கு மருந்து போல மேற்கூறி முடித்த தூல உடல் சூக்கும உடல் பிரகிருதி மாயை அசுத்த மாயை சுத்த மாயை எல்லாம் மல வைத்தியனாகிய அரனுக்கு பரிக்கிரக பொருளாதல் கூறப்பட்டது. சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளிச் செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்னும் நூலிலிருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவகோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி போ. முத்தையா பிள்ளை எழுதிய பொழிப்புரையிலிருந்து ஒரு பகுதி. திருச்சிற்றம்பலம்.